ஓம் நம சிவாய. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஷ்ஜி பேசுகிறேன். கன்னிராசி. கன்னிராசிக்கு குரு வக்ர பலன்கள். குரு பகவான் 9/10/2024 அன்னைக்கு வக்ரம் ஆகிறாரு. அந்த வக்ரமாகக்கூடிய குரு பகவான் 4/2/2025 வரை வக்ர நிலையிலே இருக்கார். சுமார் ஒரு 120 நாள் வரும், 4 மாதம். இந்த குரு பகவான் வக்ரமாகக்கூடிய நிலையில் கன்னிராசிக்கு தான் அதிக பலன்கள், அதாவது நல்ல பலன்கள், சுப பலன்கள் அதிகம் ஏற்பட போகுது. நல்ல பலன்கள், சுப பலன்கள் ஏன் ஏற்பட போகுது அப்படின்னா, கன்னிராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் வக்ர நிலையில் வராரு. இந்த வக்ர நிலையில் வரக்கூடிய குரு பகவான் பார்த்திங்கன்னா, இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு பல விதத்தில் பாக்கியத்தை தரப்போகிறாரு. உங்களுக்கு கன்னிராசியில் வரக்கூடிய கன்னிராசிக்கு குரு பகவான் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானம், அது காலபுருஷனுக்கு 2ஆம் இடம், தனஸ்தானம், குடும்பஸ்தானம்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல இப்போ குரு பகவான் இருக்கார். அங்கே இருந்து குரு பகவான் உங்கள் ராசியை பார்த்துக்கிட்டு இருக்கார். ராசியை பார்க்கக்கூடிய குரு பகவான் பக்ரமாகி இன்னும் சிறப்புடன் வேகமாக செயல்படுவார். அப்போ மிக அதிக நல்ல பலன்களை இந்த குரு வக்ர காலத்தில் பெறக்கூடிய ராசியாக இந்த கன்னி ராசி தான் இருக்க போகுது. ஏற்கனவே உங்களுக்கு சனி பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கார். இந்த 6ஆம் இடத்துல இருந்து சனி பகவான் நல்ல நன்மைகளை தான் கொடுத்துட்டு இருப்பார். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலையில் குரு பகவான் இப்போ வக்ர நிலையில் உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்க போகிறாரு. குரு பகவான் உங்களுக்கு மனசில் ஒரு நம்பிக்கை, தைரியம், அதே போல் உங்கள் முயற்சிகளில் வெற்றி, நல்ல சிந்தனை, மனசில் சந்தோஷம், எப்போவும் ஒரு நல்ல சுப காரியங்களை கேட்குறது, நல்ல விஷயங்களை செய்கிறது, அதே போல் நீங்கள் மற்றவங்களுக்கு உதவுறது, உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறது, இதெல்லாம் இப்போ இந்த குரு பகவான் வக்ரத்தில் இருக்கக்கூடிய காலங்களில் உங்களுக்கு நடக்க போகிற சில சுப பலன்கள். வருமானம் உயரும், அதே சமயத்தில் தொழில் சிறக்கும், தொழிலேருந்து நல்லா வரும், வருமானம் வரும். வேலைக்கு போகிறவங்களுக்கும் வேலை சிறப்பாக இருக்கும், வேலையில் பதவி உயர்வு கிடைக்கும், அதே போல் வருமானமும் அதிகரிக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும். வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமான நிலை இருக்கும், கஷ்டங்கள் குறையும். அதே சமயத்தில் இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இப்போ இருக்க சாதகமான நிலை அதிகரிக்கும். கன்னிராசியில் இருக்கவங்களுக்கு திசா புத்தி சரியில்லாமல் இருந்தால் கூட இந்த கோச்சார நிலையில் வரக்கூடிய இந்த கிரக பலன்கள் மிக சாதகமாக இருக்கும். கன்னிராசிக்கு பாக்கியஸ்தானம் வலுப்பெறுது, எல்லா வித பாக்கியங்களும் கிடைக்கும். எல்லா வித பாக்கியங்கள் அப்படிங்கிற திருமண யோகம் வரும், கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும். அதே சமயத்தில் உங்களுக்கு அதிக பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் அதிகம் உருவாகும். இந்த பயணங்களால் உங்களுக்கு பல நன்மைகள் கிடைக்கும். ஏற்கனவே குரு பகவான் உங்கள் ராசியை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு 9ஆம் இடம் அப்படிங்கிறது பயணங்களை சொல்லக்கூடிய இடம். வெளிநாடு, வெளியூர், வெளி மாநிலம், இதெல்லாம் பயணங்கள், அங்கெல்லாம் பயணங்கள் போகிறது. அந்த பயணங்கள்னால நல்ல பலன்கள் கிடைக்கிறது. சிலருக்கு வெளிநாட்டிலேருந்து உதவிகள் கிடைக்கிறது. வெளிநாடுக்கு வேலைக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணவங்களுக்கு வெளிநாடு வேலை கிடைக்கிறது. அதே போல் சில பேருக்கு அரசியலில் உள்ளவங்களுக்கு, அதே மாதிரி பொறுப்பான விஷயங்கள் செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் பதவி உயர்வு, பதவிகள் கிடைக்கும். பாகிஸ்தானம் வலுவடைகிறதுனால பதவிகள் கிடைக்கும். உங்களுடைய பேச்சு மற்றவங்களுக்கு ஒரு நிறைவை கொடுக்கும். அதே போல் நீங்கள் ஒரு உறுதியான முடிவை எடுப்பீங்க. எதுலேயும் ஒரு நிறைவை தரக்கூடிய நிலையில் தான் இருப்பீங்க. எப்பவும் சந்தோஷம் இருக்கும். தொழில்லையும் சரி, வியாபாரத்துலேயும் உங்களுக்கு வளர்ச்சிகள் வளர்ச்சியும் இருக்கும், முன்னேற்றம் வந்துடும், நல்ல வருமானம் கிடைக்கும். சிலருக்கு புதிய தொழில்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும், நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க. அதிர்ஷ்டமான வாழ்வு அப்படிங்கிறது இந்த 4 மாதத்தில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக உருவாகும். கன்னி ராசிக்காரங்களுக்கு 2ஆம் இடத்துக்கும்
9ஆம் இடத்துக்கும் அதிபதியாக வரக்கூடியவர் சுக்கிர பகவான். பொதுவாக 2க்கும் 9க்கும் 2 சுபஸ்தானத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய இந்த சுக்கிர பகவானோட வீட்டில் தான் குரு பகவான் இப்போ இருக்கார். அந்த குரு பகவான் தான் உங்களுக்கு வக்ர நிலையிலேருந்து பலன்களை அள்ளி கொடுக்க போகிறாரு. பொதுவாக சுக்கிர பகவான் 2ஆம் இடமாக வர்றதுனால பல விஷயங்களில் உங்களுக்கு எப்போவும் ஒரு தன்னிறைவு இருக்கும். கஷ்டங்கள் எவ்வளோ தான் இருந்தாலும் ஆடம்பர வாழ்க்கையில் வாழ்கிறது, எப்போவும் ஒரு சந்தோஷமாக இருக்கிறது, நல்ல உணவை சாப்பிட்றது, நல்ல பேச்சை பேசுகிறது, மற்றவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறது, அதே சமயத்தில் உங்களுடைய பேச்சினாலேயோ இல்லை உங்களுடைய உறுதினாலேயோ மற்றவங்களுக்கு நன்மைகள் நடக்கிறது, இதெல்லாம் மற்றவங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய பலன்களாக இருக்கும். அதே சமயத்தில் உங்களுக்கும் பாக்கியஸ்தானமாக அமைஞ்சிருக்கிறவரும் அதே சுக்கிர பகவான் தான். சுக்கிர பகவான் உங்களுடைய செயல்களில் நீங்கள் நல்லதாக செய்கிறதுனால அதையே திருப்ப பாக்கியமாக கொடுக்குறாரு. அப்படிங்கிறதான் உங்களுக்கு இந்த ஜாதகம் காட்டுற அந்த உண்மை. 2ஆம் இடத்துக்கும் 9ஆம் இடத்துக்கும் சுக்கிரனே அதிபதியாக வரும்போது நீங்கள் நல்லதாக தான் செய்கிறீங்க. உங்களுடைய நல்லது மற்றவங்களுக்கு போய் அது உங்களுக்கு ஒரு பாக்கியமாக திரும்ப கிடைக்கிது அப்படிங்கிறத இந்த ஜாதகங்கள் காட்டுது. கன்னிராசிக்காரங்க பொதுவாக மென்மையானவங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அதி புத்திசாலிங்க. எதை எந்த நேரத்தில் செய்யணும், எதை செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சு வச்சு செய்கிறவங்க. ஏன்னா புத்திகாரகன் புதன் உச்சம் பெறக்கூடிய இந்த ராசி கன்னிராசி. பொதுவாக கணக்கு பார்க்குறது, அதே போல் கால நேரத்தை பார்க்குறது, இது ரெண்டும் கைவந்த கலையாக இருக்கிறவங்களுக்கு இந்த கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்கும். ஏன்னா எதையும் ஒரு கால நேரம் பார்த்து செஞ்சால் தான் அது ஜெயிக்கும். அந்த கால நேரத்தை உணர்ந்து இருக்கிறவங்க இந்த கன்னிராசிக்காரங்க. அதே போல் எங்கே போட்டாலும் எதை செஞ்சாலும் அதற்கு ஒரு கணக்கு வச்சு பண்ணால் தான் அது கரெக்டாக இருக்கும். கணக்கு இல்லைன்னா நம்மளுடைய குறிக்கோளை அடைய முடியாது. அந்த கணக்கை தெரிஞ்சு வச்சுக்கவங்க தான் கன்னிராசிக்காரங்க. அந்த கன்னிராசிக்காரங்களுக்கு பாக்கியஸ்தானத்திலேருந்து குரு பகவான் நல்ல பலன்களை கொடுக்கும்போது கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு பல உயர்வுகள் வரும். இந்த பாக்கியஸ்தானம் 9ஆம் இடங்கையில் அது தெய்வீக ஸ்தானமாகிடுது. அந்த தெய்வீக உணர்வுகள் அதிகரிக்கும். தெய்வீகம் சம்பந்தமான விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் அதிகம் இந்த 4 மாதத்தில் நடக்கும். நீண்ட தூர கோயில்களுக்கு போகிறது, அதே போல் பல வருடங்களாக வேண்டுதல் வச்சு அது செய்ய முடியாமல் இருந்தால் தடை இருந்தால் அந்த தடைகளை இப்போ சரி பண்ணி அங்கே போய் அந்த வேண்டுதலை நிறைவேற்றிட்டு வர்றது, கோயில் திருப்பணிகள் செய்கிறது, வெளிநாடு அதே போல் வெளி மாநிலத்தில் உள்ள கோயில்களுக்கு போயிட்டு வர்றது, கோயில் சம்பந்தமான எல்லா விஷயங்களும் சாதகமாக உங்களுக்கு அனுகூலமான நிலையில் இருக்கும். அதனால் அதிக பயணங்கள் செய்யக்கூடிய நிலையும் உருவாகும். 9ஆம் இடம் பயணத்தை சொல்லக்கூடியது. அதனால் அதிக பயணங்கள் செய்யக்கூடிய நிலை உருவாகும். குரு பகவான் அந்த இடத்துல இருக்கிறதுனால ஆன்மீக சிந்தனையுள்ள ஆன்மீகம் சம்பந்தப்பட்டவர்களோட தொடர்பை கொடுப்பார். பாக்கியஸ்தானமாக அது இருக்கிறதுனால மிக அந்தஸ்தில் உள்ளவங்க, பெரிய பதவிகளை உள்ளவங்களோட தொடர்புகளை உண்டாக்கி கொடுப்பார். அந்த தொடர்புகள் உங்கள் வாழ்க்கையில் பல முன்னேற்றங்களை கொடுக்கும். ஏன்னா பாக்கியஸ்தானத்தில் தான் நல்ல மனிதர்கள், அந்தஸ்துள்ள மனிதர்கள், உயர்ந்த பதவியில் உள்ள மனிதர்களோட தொடர்பை உண்டாக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல குரு பகவான் போய் இருந்து உங்களுக்கு பல நன்மைகளை செய்யக்கூடிய நிலையை உருவாக்குவார். நாம் நினைப்பதை விட கிரகங்கள் நினைப்பது தான் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். கிரகங்கள் சாதகமாக இருந்துருச்சுன்னா மிகப்பெரிய அதாவது ஒரு மனிதனுக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை பாக்கியங்களும் கிடைச்சிரும்பாங்க. அந்த பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் இப்போ வக்ரம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த நிலையில்
இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு முதல் தரமான மிகப்பெரிய ஒரு நல்ல பலன்களை உருவாக்க போகுது. அதே போல் கன்னிராசியில் திருமண முயற்சிகள் செஞ்சவங்களுக்கு திருமண முயற்சிகள், ஏன்னா இப்போ திருமணமாகாமல் தடைப்பட்டு நின்றவங்களுக்கு திருமணங்கள் இப்போ கைகூடி வரும். ஏன்னா குடும்பஸ்தானத்துக்கு உரிய சுக்கிரன் அந்த 9ஆம் இடத்துக்கு அவர் தான் அதிபதி. அங்கே குருவோட நிலை இப்போ வக்கரத்தில் வருது. குருவோட சம்பந்தம் கிடச்சிருச்சு. குருவோட சம்பந்தம் கிடைச்ச உடனே திருமண காரியங்கள் மிக விரைவாக நடக்கும். கன்னிராசியில் இருக்க ஆண்களோ சரி பெண்களுக்கோ வரன் நல்லபடியாக அமையும். இந்த 4 மாதத்தில் அதுக்கான நல்ல செய்திகளும் கிடச்சிரும். திருமண விஷயங்களில் உங்களுக்கு இந்த நிலை மிக சாதகமான ஒரு நிலை. அதே போல் இந்த குரு வக்ரம் பெறக்கூடிய இந்த நிலையில் பார்த்திங்கன்னா மேஷம், ரிஷபம், கடகம், சிம்மம், கன்னி, மகரம், கும்பம், இதில் கன்னி ராசிக்கு அதிக பலன்கள் கிடைக்கிது. ஏன்னா கன்னி ராசிக்கு குரு பகவான் பார்வையை கொடுக்குறாரு. அதை விட கன்னி ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான். இதனால் முதல் தரமான ஒரு அதிக நல்ல பலன்களை இந்த கன்னி ராசிக்கு கொடுக்குறதா இருக்கும். இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்கிட்ட ஜாதகம் பார்க்குறதுனா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.